வெல்கம் டு சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடுனா முள்ளங்கி சாம்பார் தான் வைக்கிறேன் இன்றைக்கி. நம்ம வீட்டில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளிலாம் போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கணும். ஒரு பக்கம் அப்படியே சாப்பாடு வெந்துட்டுருக்கு. பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கணும். பாருங்கள், புளி கொஞ்சம் ஊற வச்சு அதிலே கரைச்சி ஊற்றிடணும். ஏன்னா நம்ம அதில் ஊற்றுறது இதில் பருப்பு தண்ணியில் ஊற்றினா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி போட்டாச்சு. முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கி விடணும். நம்ம என்ன தான் காய் போட்டாலும் ஆனால் முள்ளங்கி சாம்பாருக்கு இணையம் வந்து ஆகாது. முள்ளங்கி சாம்பார் வச்சா கம்ம நல்லா வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கி விடணும். பருப்பு வேக தண்ணியில் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது எடுத்து அப்படியே ஊற்றிடலாம்ல. அவ்வளோதான், ஊற்றியாச்சு. நினைக்கலாம், என்னடா அது சாம்பார் வைக்கிற வீடியோ கூட போடுறாங்க, இதெல்லாம் சாம்பார் வைக்கிறதுக்கு யாரும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் வைப்பாங்க. அதனால் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் வைப்பேன். அதை உங்ககிட்ட வந்து காமிக்கிறதுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், சாம்பாருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்கணும். பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதிச்ச பிறகு பார்க்கலாம். ஆனால் முள்ளங்கி சாம்பார் கம்ம நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசனை வரும். ஒரு பக்கம் வந்து ஜீரக தண்ணி வச்சுருக்கேன். ஜீரக தண்ணி குடித்தா அவ்வளோ நல்லது. காலையில் ஜீரக தண்ணி தான் காலையில் நான் குடிப்பேன். கொதிச்சிருக்கு. நல்லா இதை வந்து சுண்டி வரணும். ஒரு அரை டம்ளருக்கு மாதிரி அந்த மாதிரி கொதித்து வரணும். அப்போ தான் எடுத்து குடிக்கணும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சு வேண்டிதான். செம்ம அப்படியே கொதிக்கும் போதே அது கம்மன்னு வாசனை வருது. அந்த முள்ளங்கியோடைய வாசனை சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி வந்து சாம்பார் செய்வீங்க அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். கொத்தமல்லி தழை வந்து தூவியிருக்கேன்.